everyone, I'm Oviya. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர். நான் வந்து ஒரு கிளையண்டோட வர்க் பண்றப்போ எப்படி நெகோஷியேட் பண்றது? ஃபர்ஸ்ட் நெகோஷியேஷன்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன் அப்படினா என்னன்னா, ஒன் டு ஒன் பீப்புளோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ, நான் வேறு ஒரு கருத்தில் இருக்கேன், நீங்கள் வந்து வேறு ஒரு கருத்தில் இருக்கீங்க, ரெண்டு பேரும் வந்து மியூச்சுவலாக ஒரு டேர்முக்கு வர்றது தான் நெகோசியேஷன். மோஸ்ட்லி நமக்கு நெகோசியேஷன்னா மணி தான் ஃபஸ்ட்டு வரும். நம்ம வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் அப்போ ஹெச்ஆர் ரவுண்டில் வந்து சிடிசி நெகோசியேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறப்போ கிளையண்ட்டோட வந்துட்டு நம்மளோட ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நெகோசியேஷன் அப்படிங்கிறப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் வருது மணி தான். அஃப்கோர்ஸ் ஒரு ஃப்ரீலான்சராக கிளையண்ட்டோட ஒர்க் பண்ணுறப்போ என்னோட சர்வீஸ்க்கு நம்ம இவ்வளோ அப்படின்னு கோட் பண்ணுறப்போ கிளையண்ட் வந்து கண்டிப்பாக அதில் நெகோஷியேட் பண்ணி தான் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்னோட சர்வீஸ்க்கு 25,000 அப்படின்னு கோட் பண்ணுறேன்னா டெஃபினட்டாக கிளையண்ட் வந்து லெட்ஸ் மேக் இட் 23, 22 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் வந்துட்டு ஓகேவாக இருந்தால் நெகோஷியேட் பண்ணலாம், இல்லைனா ஐ கேன் பி ஸ்ட்ராங், 25,000 இஸ் வாட் ஐ யூஸ்வலி சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இல்லைனா ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் டேர்ம்ஸாக ஓகே லெட்ஸ் கோ பை 23 அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணலாம். ஸோ நெகோசியேஷன் இஸ் பேசிக்கலி ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒரு டேர்முக்கு வரது தான் நெகோசியேஷன். ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு ப்ரைஸஸில் மட்டும் நெகோசியேஷன் இல்லை, ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ் லாட் ஆஃப் அதர் நெகோசியேஷன்ஸ் நமக்கு கிளையண்ட்டோட பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நெகோசியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளையண்ட் வந்து ஒரு ஒர்க்கை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு சாம்பிள் ஒர்க் கேட்குறது. சம்டைம்ஸ் வந்து நான் வந்து இப்போ ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணுறப்போ என்கிட்ட வந்து மோஸ்ட்லி அவங்க டெமோ வீடியோஸ் கேட்பாங்க. ஓகே, நான் வந்து சம்டைம்ஸ் என்னோடய யூடியூப் சேனலோட பேர் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க, லிங்க் கொடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் அவங்க வந்துட்டு நோ, இந்த டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஒரு 5 minutes வீடியோ வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். 90% வந்து நான் அதை பண்ணி அனுப்புவேன். அந்த டெமோக்கு வந்து அவங்க எதுவும் பே பண்ண மாட்டாங்க. சேம் வே நீங்கள் ஒரு கான்டென்ட் ரைட்டராக இருக்கீங்க, காப்பி ரைட்டராக இருக்கீங்க, இல்லை வந்துட்டு எனி கிராஃபிக் டிசைனர், வெப்சைட் டெவலப்பர், எதுவாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட வந்து ஒரு சாம்பிள் ஒர்க் கேட்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி அந்த சாம்பிள் ஒர்க்குக்கு வந்து பே பண்ண மாட்டாங்க. அந்த சாம்பிள் ஒர்க்கில் வந்துட்டு உங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து அவங்க வந்து ஒர்க் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் வந்து ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட். பிகாஸ் வந்து ஒரு கிளைண்ட் வந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்றது அந்த சாம்பிள் மூலியமாக இல்லை டெமோ மூலியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டைம் ப்ராஜெக்ட்டை ஆஃபர் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் டோட்லி அப் டு யூ. நீங்கள் சாம்பிள் ஒர்க் பண்ணணும், ஒர்க் வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா யூ கேன் சே நோ டு சாம்பிள் ஒர்க், ஆர் யூ கேன் ஆஸ்க் தி கிளைண்ட் டு பே ஃபார் யுவர் சாம்பிள் ஒர்க். ஓகேவா? அது டெமோ வீடியோவாக இருக்கட்டும் இல்லை சாம்பிள் ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து கிளைண்ட்டை வந்துட்டு பே பண்ண சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு ஐ டோன்ட் ஆஃபர் சாம்பிள் ஒர்க் அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட ஆல்ரெடி செட் சாம்பிள் ஒர்க்ஸ் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஐ மோஸ்ட்லி டூ, பிகாஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஐ ரியலி வாண்டட் ஒர்க். அப்படி இருந்தப்போ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஐ யூஸ்வலி சென்ட் டெமோ வீடியோஸ் அண்ட் ஐ கெட் த ப்ராஜெக்ட் ஆல்சோ. அது வந்து என்னோட ஒரு ஓன் டெசிஷன். பட் ஆஸ் அ ஃப்ரீலான்சர் you are free to make your own decision. So it's totally up to you. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி பேசிஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி சர்வீஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அகெயின் இட்ஸ் டோட்லி அப் டு யூ. நீங்கள் பண்ணணும்னா பண்ணி கொடுக்கலாம், இல்லை வந்து நோ சொல்லணும்னா நோ சொல்லலாம். ஐம் ஜஸ்ட் சேயிங் இது மாதிரிலாம் வரதுக்கு கிளைண்ட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த நெகோசியேஷன் நீங்கள் எங்கே பண்ண வேண்டியது இருக்குன்னா, பேமெண்ட் டேர்ம்ஸில். நான் ப்ரைஸஸ் பற்றி பேசல, பேமெண்ட் டேர்ம்ஸ். அதாவது நான் வந்து ப்ரைஸ் இவ்வளோன்னு கோட் பண்ணிட்டேன், பட் நான் வந்து 100% முன்னாடியே சார்ஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியானவங்களா நீங்கள் இருக்கலாம். இல்லை நான் 50% முன்னாடி சார்ஜ் பண்ணிடுவேன், ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா 50% சார்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களா இருக்கலாம். இல்லை நான் 50% முன்னாடி சார்ஜ் பண்ணிட்டு ஒரு 50% ஒர்க் முடிச்சதுக்கப்புறமா ரிமைனிங் 50% சார்ஜ் பண்ணுறவங்களா நீங்கள் இருக்கலாம். இல்லை நான் ஒர்க்கை முடிச்சு கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து இன் 2 daysல வந்துட்டு ஐ வாண்ட் த பேமெண்ட் டு பி டன், இல்லை 1 weekல ஐ வாண்ட் த பேமெண்ட் டு பி டன். ஸோ உங்கள் ரூல்ஸ் வந்து என்னவா வேணா இருக்கலாம், உங்கள் டெசிஷன் என்னவா வேணா இருக்கலாம். அது வந்து கிளைண்ட்டோட மோஸ்ட்லி ஒத்து போகாது. சம்டைம்ஸ் வந்து அவங்க முன்னாடி அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு வந்துட்டு விரும்ப மாட்டாங்க. அண்ட் தே வில் நாட் பி ஓகே வித் இட். ஒரு இன்வாய்ஸ் நான் ஜென்ரேட் பண்ணிட்டு 1 month ஆகும், 30 days ஆகும், அப்படிலாம் கூட வந்து கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்கணும். அடுத்து எங்கே நெகோஷியேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒர்க் ஹவர்ஸில். உங்கள் கான்ட்ராக்டில் நீங்கள் முன்னாடியே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 9 AM to 5 PM இல்லை 10 AM to 6 PM தான் அவைலபிளாக இருப்பேன், அந்த டைமில் தான் வந்து நான் இமெயில்ஸ்க்கு கால்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. பட் கான்ட்ராக்டே இல்லாமல் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கிளைண்ட் வந்து சம்டைம்ஸ் எந்த டைம் வேணால் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும், எந்த டைம் வேணால் உங்களுக்கு இமெயிலில் ரிப்ளை பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கிளைண்ட் ஒர்க் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கிளியராக கம்யூனிகேட் பண்ணிடுங்க. இந்த டைம்
டைம்லேருந்து இந்த டைம் தான் வந்துட்டு நான் வந்து கால்ஸ்க்கு இமெயில்ஸ்க்கு அவைலபிளாக இருப்பேன் அப்படிங்கிறது வந்து கிளியராக கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கிளைண்ட் ரொம்ப அப்செட் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெட்லைன்ஸ். ஓகே, அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அது வந்து ஒரு 3 டேஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படி இல்லைனாலுமே கூட அந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு குட் குவாலிட்டியில் வந்துட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு 7 டேஸ் வேணுமா இருக்கலாம். பட் கிளைண்ட் வந்து ஏதாவது ஒரு அர்ஜென்ட்லாம் ஐ வாண்ட் இட் இன் 3 டேஸ் 4 டேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளைண்ட்டோட நெகோஷியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும். பிகாஸ் ஏன் உங்களுக்கு ஒரு 7 டேஸ் வேணும், அப்போ தான் ஒரு குட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும், கொடுக்க முடியும். தட் வில் ரெடியூஸ் லாட் ஆஃப் எடிட்ஸ். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மூலிமா புரிய வைக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நல்ல நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எந்த இடத்துலலாம் நெகோசியேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். பட் அதை வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ணுறீங்களா இல்லை யூ டோன்ட் வாண்ட் டு நெகோஷியேட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பிகாஸ் இட்ஸ் யோர் ஓன் டெசிஷன். ஒரு ஃப்ரீலான்சர் வந்து நெகோஷியேட் பண்ணலாம், ஒருத்தங்க பண்ணாமல் போகலாம். நீங்களே கூட ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுகிறப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 20,000 வந்து ஒரு சர்வீஸ்க்காக கோட் பண்ணுறீங்க. பட் அவங்கக்கிட்ட ஏற்பட்ட கான்வர்சேஷன் மூலமாக உங்களுக்கு 15,000 அளவுக்கு கூட வந்துட்டு நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். பட் சில கிளைண்ட் கிட்ட பேசுகிறப்போ அவங்க 20,000 நம்ம கோட் பண்ணிட்டு அவங்க 18,000 கேட்டால் கூட ஐயோ இந்த கிளைண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு நெகோஷியேட் பண்ணக்கூடாதுன்னு தோணும். இட்ஸ் ஆல் யுவர் கட் ஃபீலிங். உங்களோட இன்ஸ்டிங்க்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட், ட்ரஸ்ட் யுவர் கட் ஃபீலிங். பிகாஸ் நிறைய டைம் வந்து அந்த ஜான்ரா ஆஃப் ஒர்க் உங்களுக்கே புதுசாக இருக்கலாம். அந்த டைம் வந்துட்டு ஓகே லெட்ஸ் நெகோஷியேட் அண்ட் ஒர்க், எனக்கே இது ஒரு புது விஷயம் தான், நானும் லேர்ன் பண்ணி தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு மாதம் உங்களுக்கு ஒர்க் இல்லாமல் இருக்குது, ஓகே சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நெகோஷியேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ நெகோஷியேட் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா பி ப்ரிப்பேர்ட். பிகாஸ் இந்தந்த இடத்துலலாம் உங்களுக்கு கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணுறப்போ ஆன் அண்ட் எவ்ரிடே பேசிஸ் வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரு கான்ட்ராக்டை ரெடி பண்ணிக்கோங்க. அந்த கான்ட்ராக்டில் வந்துட்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்களா, லெட் இட் பி பேமெண்ட் டேர்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒர்க் ஹவர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ப்ரைஸஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிளைண்ட்டோட நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஒரு கான்ட்ராக்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறப்போ வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் அது வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ ஒரு ஃப்ரீலான்சருக்கு பெரிய வரியாக என்னென்னா ஐயோ எனக்கு பேமெண்ட் வரல அப்படிங்கிறது தான். பிகாஸ் ஐவ் பின் தேர், எனக்கு தெரியும். அதனால வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ் அ ஃப்ரீலான்சர். ஒரு கான்ட்ராக்ட் எப்படி ரெடி பண்ணுறது உங்களுக்கு அப்படி தெரியலனா நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு எப்படி ஒரு கான்ட்ராக்ட் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்டில் நெக்ஸ்ட் டைம், பாய்.